கேரட் கேப்சிகம் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துன்ட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோடு ஒரு பச்சை மிளகாயை நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் இப்போது 2 கப்பு தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேரட் சேர்த்துட்ருக்கேன். இந்த வின்டர் சீசன்னால் அந்த டெல்லி கேரட் சேர்த்துட்ருக்கேன். இப்போது இதில் 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இதோடு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் மூடி வச்சு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கட்டும், ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிட வேண்டாம். இப்போது இதில் 1/2 கப்பு தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் சேர்த்துட்ருக்கேன். 1/2 கப்பு சாப் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை, மேத்தி லீவ்ஸ் சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். நான் கடைசியாக தான் உப்பு சேர்த்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கேரட் கேப்சிகம் ஸ்டிர் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது சப்பாத்தியோட, ரைஸோட எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இதோட டீட்டெயில்டு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.